லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தூங்கிட்டியா? நல்லா தூங்குடி. என்ன ஆதிரா இது? கண்டுபிடிங்க என்னது பாப்போம். இது? என்ன இது? அததான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஏமா சொல்லுமா, என்ன இது? இருங்க. எங்க பாருங்க, இதெல்லாம் பேப்பர். அப்புறம் ஏதோ ஒன்று வெடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சார்ட். இது ஹெட் கேப். இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே இல்ல, அதான் டெக்கரேட் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆதிரா, குழந்தை மேல உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி சாருமதி உன்னை வருத்தப்பட வச்சாலும் அதை பத்திலாம் கவலைப்படாம குழந்தைக்காக நீ இவ்ளோ செய்யறியே. குழந்தை மேல பாசம் காட்டுறதுக்கு நமக்கு முதல்ல குழந்தை மனசு வேணும்னு சொல்லுவாங்க. அது உனக்கு நிறையவே இருக்கு ஆதிரா. அந்த பாசத்தை இவர்கிட்ட இருந்துதாம்மா கத்துக்கிட்டேன். நீ பர்த்டேவை சந்தோஷமா தான் செய்யற. ஆனா அந்த ராட்சசி சாரு ஏதாவது சொல்லி உன் மனசை காயப்படுத்திடுவாளுன்னு பயமா இருக்காதிரா. திருமாரா, அவளை நான் பாத்துக்கிறேன். பெத்துட்டா மட்டும் அவ அம்மா ஆயிடுவாளா? குழந்தைய கண்ணு கருத்துமா பாத்துக்கிறது நம்ம ஆதிராதான். குழந்தை மேல முழு உரிமையும் அவளுக்கு இருக்கு. ஆதிரா, நீ ஆசைப்பட்டதை செய்.
சரி. ஒரு நிமிஷம். இது குழந்தைக்கு புது ட்ரெஸ் வாங்கினேன், அதான். பாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? குழந்தைக்கு பொருத்தமான ட்ரெஸ் எடுத்திருக்கேன். நான் கேக் கூட ஆர்டர் பண்ணிட்டேன் பாட்டி. ஓ, ஏங்க நீங்க போய் கொஞ்சம் கேக் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏங்க உங்க பயம் எனக்கும் இருக்குங்க. குழந்தைய நான் தொடக்கூடாதுன்னு சாரு என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நைட்டு நீங்க என்ன சொன்னீங்க? பர்த்டே கொண்டாடுன்னு தானே சொன்னீங்க. அந்த தைரியத்துல தான் நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏங்க என் ஆசை நிறைவேறும்ல. நீ கவலைப்படாத, நான் போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ, போயிட்டு சரி. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சட்டுப்பட்டு ஆமா டெக்கரேஷன் ஆமா பண்ணலாமா? எல்லாரும் வாங்க, டெக்கரேஷன் பண்ணலாம். எடுங்க எடுங்க எல்லாம் எடுங்க. எல்லாம் ஒட்டியாச்சுல? அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை வெட்டி இல்லாததுங்க கண்டதை செய்யும். அதை எதுக்கு நம்ம பார்க்கணும்? நம்ம வேலையை பாப்போம் வாங்க. ஹலோ ஹலோ, என்ன ஹாப்பி பர்த்டே. ஆமா, நீங்க எதுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அதென்ன ஹாப்பி பர்த்டேன்னு ஒட்டி வச்சிருக்கீங்க? யாருக்கு பிறந்த நாள் இங்க? ஓ, நீங்க எல்லாரும் கடவுளோட அவதாரம்ல, அதனால பர்த்டே இருக்க வாய்ப்பில்ல. ஏய், இந்த நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் பேசுன நோக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏன் இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள்னு உனக்கு தெரியாதா? யார் குழந்தைக்கு பிறந்த நாள்? நீங்க எல்லாரும் குழந்தை பெக்கிற வயசெல்லாம் தாண்டிட்டீங்களே. இருக்கிறது ஆதிரா மட்டும்தான். அவளுக்கு தான் புருஷன் கிடையாது. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? ஓ, குந்தி தேவி மாதிரி தவம் இருந்து பெத்தாலும், அதுவும் ஓவர் நைட்ல. ரெடிகுலஸ். சாரு, நாகரிகம் இல்லாம பேசாத. மகளினிக்கு பிறந்த நாள் கொண்டாட நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, ஏன் புள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நீங்கெல்லாம் யாரு?
என்ன சாரு திடீர்னு ஏன் பொல்லங்கிற? இத்தனை நாள் எங்க போயிருந்த? உனக்கு சீசனுக்கு தான் தாய் பாசம் வருமா? எப்ப வந்தா என்ன? தாய் பாசம் தானே. கிழிஞ்சுது. பேய்க்கு தாய் பாசமா? அத நாங்க நம்பணுமா? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. ஏய், ஒடிச்சு துரத்தி வெக்கமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற. நீ எல்லாம் மரியாதைய பத்தி பேசுற. விளங்கிரும். கோர்ட் ஆர்டர் போட்டிருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஆடாத சாரு. இங்க பாரு, நீ பெத்த அம்போன்னு விட்டுட்டு போனப்போ நாங்க எல்லாரும் தான் குழந்தைக்கு அம்மா ஏக்கம் வராம பாசமா பாத்துக்கிட்டோம். இப்ப என்னமோ புதுசா வந்து அம்மா வேஷம் போடுற. மகள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசையா ஏற்பாடு செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு அதுல பிரச்சனை பண்ணிடாத. இங்க பாரு, சும்மா குழந்தைய பாத்துக்கிட்டேன்னு சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காத. வேணும்னா ஆயா வேலைக்கு கூலி வாங்கிக்கோ. மகிழினி ஏன் குழந்தை, எனக்கும் திருமாறனுக்கும் பிறந்த குழந்தை. இப்ப அவளுக்கு பிறந்த நாளை நான் கொண்டாட போறேன். நீங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்களே டெக்கரேஷன், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஃபங்க்ஷனை ஓரமா நின்னு பாருங்க. கேக்க வெட்டி தரேன், ஓசியில தின்னுட்டு போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத சீன் எல்லாம் போட்டீங்க, பிறந்த நாளை கலவரமா மாத்திடுவேன். பாத்துக்கோங்க. ஆதினா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதிரா, உன் கண்ணு ஏன் கலங்கிருக்கு? சொல்லு அதிரா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. சாருமதி ஏதாவது சொன்னாளா? நிறைய சொல்லிட்டா. என்னமா சொல்றீங்க? என்னென்ன சொன்னா தெரியுமா? அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிட்டாடா. பாவண்டா இவ. அவ அடங்கவே மாட்டாளா? பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா போயிட்டு இருக்கா. அவள ஏங்க வேண்டாங்க, விடாதிரா. குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு உன்னை விட வேற யாருக்கு தகுதி இருக்கு? கோவப்படாதீங்க. சாரு அவன் நினைச்சபடி நடக்கலன்னா ஃபங்க்ஷனே நிறுத்திடுவேன்னு சொன்னா. என்னால ஏங்க ஃபங்க்ஷன் நிக்கணும்? அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணா? விடுங்க, நான் ஒரு ஓரமா நின்னு மகிழ்ச்சியோட ஃபங்க்ஷனை பாத்துக்கிறேன். அப்படி பாக்குறதுக்கு வேணா மனசு உனக்கு இருக்கும், ஆனா அத பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. ஆதிரா, என்ன விடாதிரா. ஏங்க ஏ குட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அம்மா உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கி இருக்கேன். இங்க பாருங்க, எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க, நல்லா தானே இருக்கு. நீ பண்றது கேவலமா இருக்குன்னு சொன்ன. குழந்தை கூட எங்க எங்க நெல்லுங்க. இப்ப எது குழந்தைய தூக்கிட்டு போறீங்க? ஆதிரா கிட்ட என்ன சொன்ன? அப்ப மனசு நோக்கடிக்கலையே. நீ நல்லா இருப்பியா? பெத்தவன் நான் இருக்கிறப்போ அவ எப்படி பர்த்டே கொண்டாடுவா? எப்படி கொண்டாடுறதுன்னு இப்ப நான் காட்டுறேன். ஏங்க ஃபர்ஸ்ட் என் குழந்தைய கொடுங்க. என் குழந்தைக்கு நானே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். என்னது, உன் குழந்தையா? அப்ப நான் யாரு? குழந்தைகிட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நானே இவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம், புரியுதா? ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க 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 நில்லுங்க. இங்க பாருங்க, குழந்தைக்கு அப்பாவை விட அம்மாக்கு தான் அதிக உரிமை இருக்கு. நீ எப்ப அம்மாவா இருந்த? ஆதிரா தானே குழந்தைய பாசமா பாத்துக்கிட்டா. என்ன பழி வாங்கறதுக்காக கோர்ட்ல நீ போட்ட கேஸ்ல ஒரு வார்த்தையாவது குழந்தைய பத்தி பேசிருப்பியா? உனக்குதான் பாப்பா மேல அக்கறையே கிடையாது. இங்க பாரு,
நீ நடிச்சு கோர்ட் ஆர்டர் வேணா வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி நடிச்சு அம்மாவாலாம் ஆக முடியாது. அது உனக்கெல்லாம் புரியாத ஒரு உணர்வு. அதை உணர்ந்தாதான் குழந்தை மேல பாசம் வரும். அந்த பாசம் ஆதிரா கிட்ட இருக்கு. அவ தான் பர்த்டே கொண்டாடணும். நிறுத்துங்க. சும்மா பாசம் பாசம்ட்டு. குழந்தைய பெத்து கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற லேடிஸ்க்கெல்லாம் பாசம் இல்லையா? ஏன் ராணுவத்துல வேலை பார்க்கற பொண்ணுங்களுக்கெல்லாம் குழந்தை பாசமே கிடையாதுல்ல? என்னமோ பாசத்துக்கு இவதான் அத்தாரிட்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு குழந்தை பாசம் இல்லைன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிக்கணுமா உனக்கு? அது உனக்கே தெரியாதா? குழந்தை அழுதுச்சுன்னா ஒரு நாள் ஓடி வந்து தூக்கிருப்பியா? அதுக்கு எப்ப பசிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அவ சிரிச்சா ஒரு செகண்டாவது ரசிச்சிருப்பியா? உனக்கு அகிலனோட சேர்ந்து சதி செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்குல்ல. இதுல குழந்தையாவது பாசமாவது. ஏய், அத பத்தி நீ பேசாத. அது இவருக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. அதான் பிரச்சனை இருக்குன்னு நீயே சொல்றல. அப்புறம் எதுக்கு கோர்ட்ல என் புருஷனோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லி நாடகம் ஆடின? இங்க பாரு, உனக்கு திருமாற மேலேயோ குழந்தை மேலேயோ துளி கூட அன்பு கிடையாது. ஏதோ பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. குழந்தை மேல திடீர்னு உரிமை கொண்டாடுறதும் உன் பிளானோட ஒரு பகுதி தான். அதை விடு, அவ என்னதான் பிளான் பண்றான்னு பாத்துருவோம். இங்க பார், பர்த்டேவை ஆதிரா தான் கொண்டாடுவா. வேணும்னா ஓரமா நின்னு குடுக்கற கேக்க ஓசில தின்னுட்டு போ. ஆதிரா, குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு விடு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். ஓ, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்ன மாரி ஃபங்க்ஷன் கொண்டாடிருங்க பார்க்கலாம். இது ஏன் குழந்தை. நான் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன். என்ன ரகல பண்றியா? உன் பங்குக்கு எப்ப வேணா நீ செலிப்ரேட் பண்ணிக்கோ. ஆனா இப்ப இங்க என் பங்குக்கு நாங்க கொண்டாடுவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆதிரா, கேக் எடுத்து போய். இங்க பாருங்க, குழந்தை என் கிட்ட தான் இருக்கணும். பெத்தவளை விரட்டிட்டு ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்களா? கேக் கொடுத்தா தானே வெட்டுறதுக்கு. கீழே போட்டுட்டா. ஏய் சாரு, வேண்டாம். ஏய், வைடி அங்க. ஏய், ஒரு நிமிஷம். இப்ப என்ன? குழந்தை உங்ககிட்ட இருக்கு அதானே? இந்தா, நீயே வச்சுக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கணுங்கிறத நீ முடிவு பண்ண முடியாது. வேற யார் முடிவு பண்ணுவா? குழந்தைய முடிவு பண்ணட்டும். நீ பெத்தவ, ஆதிரா வளர்த்தவ. இதுல பர்த்டேவை யார் கூட கொண்டாடணும்னு குழந்தைய முடிவு பண்ணட்டும். அது எப்படி? நீயும் ஆதிராவும் இல்லைங்க. குழந்தைய நான் வச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் குழந்தைய கூப்பிடுங்க. மகிழினி யார்கிட்ட வராளோ அவங்களே பர்த்டேவை கொண்டாடட்டும். சரியான போட்டி. இதுல ஆதிரா தான் நிச்சயமா ஜெயிப்பா. நான்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா சாருக்கு பயங்க. அம்மா நாடகத்தை போட்டா குழந்தை நம்ம கிட்ட எப்படி வந்துருமோன்ற பயம். இல்ல சாரு? என்னமோ நான் தான் பெத்தவ அம்மா தாயின்னு சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்த. இப்ப என்ன முழிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு, போட்டிக்கு வரியா இல்லையா? எனக்கு என்ன பயம்? நான் ரெடி. சரி, இப்ப 2 பேரும் அம்மா கிட்ட வாடா. கூப்பிடாதீங்க. அம்மா கிட்ட வா. என் தங்கம்ல, என் செல்லம்ல, அம்மா கிட்ட வாங்க. என் புஜ்ஜி குட்டி, மகிழினி, அம்மா கிட்ட வாங்க செல்லம். நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் வா. தங்கம், உண்மையிலேயே வாங்கி தரேன். வாங்கடாமா. வா வா வா. சாக்லேட் வாங்கி இங்க பாருங்க. வா செல்லம், அம்மா உனக்கு உம்மா தரேன்டா. வா 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 வா. வா செல்ல குட்டி, வா 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 வா. போய்டாத. ஐயோ, வாடா புள்ள தங்கம். பிடிக்கிற ஊமாண்டி. போய்டாத, வா. என்கிட்ட வா. மகிழினி, என்கிட்ட வா. நீ வாடாமா. வா செல்லம், அம்மா கிட்ட வா. அங்க போக கூடாது. அம்மா கிட்ட அவளை வாங்க. பார்க்காத, இங்க பாரு. வாங்கம்மா. அப்படிதான் வாங்க வாங்க வாங்க. ஏய், என் தங்கம்.
என்னென்ன மாய மந்திரம் பண்ண குழந்தை எங்க வந்துச்சுன்னு பார்த்தல. அதத்தான் உண்மையான தாய் பாசம்னு சொல்றது. என்னம்மா இப்ப என்ன சொல்ல போற நீ? இங்க பார், வச்ச போட்டியில் நீ தோத்துட்ட. ஆதிரா தான் ஜெயிச்சா. யாரோட பர்த்டே கொண்டாடணும்னு குழந்தை முடிவு பண்ணிருச்சு. ஆதிரா தான் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவா. நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஆதிரா, நீ குழந்தைய கூட்டு போய் நீ வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வா. போமா, ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. செல்ல குட்டி. அப்பா, ஆ, அம்மா, போ வாங்க. போ போ. சுபத்திரமா வாங்க.